happy Onam. Hey guys, welcome back to my channel Greenstone5. நான் உங்க ரேவதி. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு get ready with me ஒரு ஓணம் saree makeup look தாங்க வந்து கிரியேட் பண்ணி காமிக்கலாம்னு இருக்கேன். ஒரு சிம்பிளான ஒரு glam makeup look தான். சோ இந்த glam makeup look எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கறத இந்த வீடியோக்குள்ள பார்க்கலாம். பாத்தீங்கன்னா கொஞ்சம் மேக்கப் வந்து லாங் லாஸ்டிங்கா இருக்குறதுக்காக நான் வந்து ஃபர்ஸ்ட் primer அப்ளை பண்ணிக்கிறேன். இது வந்து பாத்தீங்க NYB ஓட primer. நான் கொஞ்சமா எடுத்து ஃபேஸ்ல வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஒரு சிலிகான் பேஸ் primer இது. ஃபேஸ் ஃபுல்லா நல்லா blend பண்ணி விட்டுக்கறேங்க. பாத்தீங்கன்னா ஃபவுண்டேஷன், கலர் கரெக்டர், கன்சீலர் எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒலிவாவோட இன்ஸ்டன்ட் வாட்டர்ப்ரூஃப் மேக்கப் ஸ்டிக் தான் எடுத்துர்க்கேன். ஷேட் நம்பர் வந்து பாத்தீங்கன்னா 02. நான் கன்சீலராவும் ஃபவுண்டேஷன் எல்லாமே இன்னைக்கு வந்து இத நான் வந்து அப்ளை பண்ணிக்க போறேன். ஸ்டிக் ஃபவுண்டேஷன் நான் ஃபேஸில் வந்து நல்லா டாட்டாக வச்சு அப்ளை பண்ணிக்கிறேங்க. ஃபேஸில் மட்டும் இல்லை, நெக்லையும் வந்து அப்ளை பண்ணிவிட்டு அது நான் பியூட்டி பிளெண்டரை வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணி விட்டுக்கிறேன். அப்போ தான் நல்லா ஈவனாக வந்து பிளெண்ட் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து எங்கெல்லாம் வந்து ஹைலைட் பண்ணணுமோ அங்கெல்லாம் திரும்பியும் நான் வந்து அந்த ஸ்டிக் ஃபவுண்டேஷனை வச்சு ஹைலைட் பண்ணிவிட்டு அதையும் நான் வந்து பியூட்டி பிளெண்டரை வச்சு நல்லா வந்து பிளெண்ட் பண்ணி விட்டுக்கிறேன். இந்த மாதிரி ஃபில் பண்ணிக்கிறேங்க. ஐப்ரோ ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் அதை நல்லா வந்து கோம் பண்ணி விட்டுக்கறேங்க. நெக்ஸ்ட் வந்து லாக்மியோட காம்பாக்ட் பவுடர் வச்சு நான் வந்து மேக்கப் நல்லா செட் பண்ணி விட்டுக்கறேன். நெக்ஸ்ட் வந்து ஐ ஷேடோக்கு பார்த்தீங்கன்னா நான் கிளிட்டர் ஷேடு தான் எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரௌன் கலர் கிளிட்டர் ஷேடை எடுத்து நான் வந்து க்ரீஸ் ஏரியாவில் வந்து நல்லா அப்ளை பண்ணி பிளெண்ட் பண்ணி விட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அதை விட இன்னும் ஒரு ஷேட் வந்து டார்க்கர் ஷேடை எடுத்து அதை நான் வந்து லிட் ஏரியாவில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு அதையும் நான் வந்து நல்லா வந்து பிளெண்ட் பண்ணி விட்டுக்கிறேன். பார்க்க ரொம்பவே அழகாக தெரியும் இந்த மாதிரி பண்ணும்போது. என்னோடய ப்ளவுஸ் கலருக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து மேட்ச் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஐலைனர் வந்து அப்ளை பண்ணிக்க போகிறேன். நான் வந்து இன்றைக்கி வந்து விங் வச்ச மாதிரி தான் வந்து ஐலைனர் வந்து அப்ளை பண்ணுறேன். நான் வந்து அந்த கண்ணுக்கும் அதே மாதிரி வந்து நான் அப்ளை பண்ணிக்க போகிறேன். பார்த்திங்கன்னா வந்து விங் வச்ச ஐலைனர் வந்து ட்ரா பண்ணும்போது ரொம்பவே அழகாக தெரியுது இல்லைங்களா? இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கீழே வந்து நல்லா காஜல் வந்து நல்லா போல்டாக வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். காஜல் அப்ளை பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் ஒரு க்ரே கலர் மாதிரி கோலி பென்சிலை வச்சு அதையும் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். பார்க்குறதுக்கு இன்னுமே ஐ வந்து ரொம்பவே போல்டாக தெரியும், அதனால தான். நெக்ஸ்ட்டு வந்து நான் இன்னர் கார்னரில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஹைலைட் பண்ணிவிட்டு மஸ்காராவும் நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஐ மேக்கப் வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சுங்க. ப்ளஷ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ரொம்ப லைட்டான ஒரு பிங்க் ஷேட் எடுத்து ரொம்பவே லைட்டாக தான் நான் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். லிப் லைனர் வந்து அப்ளை பண்ணிக்கிறேங்க. அதுக்கப்புறம் நம்ம லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணும்போது தான் பார்க்குறதுக்கு வந்து ரொம்பவே அழகாக தெரியும். என்னோடய ஃபேவரட்டான ஒரு மேட் லிப்ஸ்டிக் தாங்க நான் வந்து இன்றைக்கி அப்ளை பண்ணிக்க போகிறேன். இதை அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு ரவுண்டு போட்டு வச்சுக்கிறேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஜிகினாக இருக்குது, பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக தெரியுது. நான் வந்து பொட்டு வச்சதுக்கப்புறம் இன்றைக்கி கேரளா லுக் இல்லைங்களா, சந்தனம் இல்லைன்னா எப்படி, நம்ம சந்தனமும் வச்சுக்கலாம். அப்போ தான் வந்து நமக்கு ஒரு ஓணம் லுக் கிடைக்கும். மக்களே, கண்டிப்பாக இந்த ஓணம் saree மேக்கப் லுக் கெட் ரெடி வித் மீ ஒரு சிம்பிளான ஒரு கிளாம் மேக்கப் லுக் வந்து உங்கள் எல்லாருக்கும் ரொம்பவே பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இந்த ஓணம்க்கு கண்டிப்பாக நீங்களும் இந்த ஓணம் saree மேக்கப் லுக்கு வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் சூப்பரான உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திக்கிறேன். until then it's bye from ரேவதி. நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த சேனல் Greenstone5. Happy Onam.